ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. நாம் இன்னைக்கு பிரகதாரண்ய உபநிஷத்தை ஆரம்பிக்க போகிறோம். அதனால் அதனுடைய சாந்தி மந்திரம் ஆகுது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பிரகதாரண்யக உபனிஷத். பிரகதாரண்யக உபனிஷத். பிரகத், ஆரண்யகம், உபனிஷத் என்று மூன்றாக பிரிக்கலாம். பிருகத் என்றால் மிக பெரியது என்று அர்த்தம். காரணம்னா இதில் அதிகமான எண்ணிக்கையில் மந்திரங்கள் இருப்பதனால இது பிரகத்துங்கிறோம். உபனிஷத்துகளில் மிகச்சிறியதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 12 மந்திரங்கள் மட்டுமே உடைய மாண்டூக்கிய உபனிஷத். மிகப்பெரியது எடுத்துக்கொண்டால் பிரகதாரண்யகம். இதில் கிட்டத்தட்ட 700 வகை மந்திரங்கள் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். கேன உபனிஷத்தோ முண்டக உபனிஷத்திலோ 200-300 அதுக்குள்ளே தான் இருக்கும். இது மிக பெரியதாக இருப்பதனால பிரகத் என்று நம்ம பேர் வச்சிருக்கிறோம். ஆரண்யகம் என்று சொன்னால் வனம். வனத்தில் வசிப்பவர்கள் உபாசனை செய்வதற்கும் படிப்பதற்கும் வசதியானது. நீண்ட காலம் அங்கே படிக்கலாம், நிறைய மந்திரம் இருக்கிறதுனால. இன்னொன்று, இது ஆரண்யக பகுதியில் இருக்கக்கூடிய உபனிஷத்தாக இருப்பதாகவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இது இந்த பிராமணியத்துக்கும் ஆரண்யத்துக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பகுதினால ஆரண்யக உபனிஷத்தை சொல்லலாம், பிராமணிய உபனிஷத்துன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு தன்மை இருப்பதனால பிரகதாரண்யக உபனிஷத் என்று இதற்கு பெயர் வந்திருக்கு. இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். ஆரண்யகம்னா காடு மாதிரி. காட்டில் எத்தனை மரங்கள், எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன, எத்தனை உயிரினங்கள்லாம் இருக்குது. அதுபோல் இந்த பிரகதாரண்ய உபனிஷத்தில் இல்லாத விஷயமே இல்லை. அனைத்து விஷயங்களும் இதில் அடங்கியிருப்பதனால் இது ஆரண்யகம் என்று சொல்வதிலே பொருத்தம் இருக்கிறது. இதில் 3 காண்டங்கள் உள்ளன. 3 காண்டங்களிலும் 2 அத்தியாயங்கள் இருக்கும். ஆக மொத்தம் 6 அத்தியாயங்கள் 3 காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் நம்ம பிரகதாரண்யத்தை பற்றி உள்ளே செல்லும் பொழுது நம்ம பார்ப்போம். இதை செல்வதற்கு முன்னாடி ஒரு முன்னுரையை நாம் இங்கே வழங்க வேண்டும். இந்த உபனிஷத் வரிசையில் நாம் இப்பொழுது கடைசியாக பார்க்கிறது இந்த பிரகதாரண்யகம். மற்ற உபனிஷத் எல்லாமே பாஷ்யங்கள் எழுதப்படாத, சங்கரால் எழுதப்படாத உபனிஷத்துகள் இருக்கின்றன. அவற்றை நாம் வேறு வகையிலே நம்ம படித்து கொண்டு தான் இருக்கிறோம். சங்கரர் எழுதிய பாஷ்ய வரிசையில் எடுத்துக்கொண்டால் இதுதான் கடைசி. நம்முடைய நம்முடைய லெக்சரில் எடுத்துக்கிட்டோம்னா இது கடைசியாக வைத்துக்கொள்ளலாம். இதுக்கப்புறம் சங்கருடைய பாஷ்யமாக இருக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரம்மசூத்திரம் தான். அதை நாம் இப்பொழுது இதை முடித்துவிட்டு அதுக்கு நாம் செல்வோம். இந்த உபனிஷத் என்று சொல்லக்கூடியதெல்லாம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இது இருக்கும் இடம் வேதம். வேதத்தில் கடைசியில் இருப்பதனால வேதாந்தம் என்று பெயர். இருக்கும் இடம் வேதம். வேதத்திலும் கடைசி இடம் இருக்கிறதுனால வேத அந்தம், வேதாந்தம்னு பேர். சரி, வேதம்னா என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை பற்றி நாம் வேதத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். எனக்கு வேதங்கிற வார்த்தை ரொம்ப சின்ன வயசுலேயே தெரிஞ்சுது. அது தெரியுது காரணம், எங்கள் வீட்டில் குடியிருந்த ஒரு பெண்ணின் பேர் வேதம். எனக்கு ருக்மிணிங்கிற பேர் தெரியும், அப்புறம் புவனேஸ்வரிங்கிற பேர்லாம் தெரியும். இப்படி தான் பெண்கள் பேர்லாம் அங்கே இருக்கும். அலமேலுன்னு சில பேருக்கு பேர் வச்சுருப்பாங்க. வேதம்னு இருக்கிற பேர் எனக்கு ரொம்ப கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது. என்னுடைய தாய் மாமா பேர் வேதபுரி.
வேதம்னா என்ன? வேதபுரி என்றால், புரி என்றால் மலைன்னு தெரியும். அவருக்கும் வேதத்துக்கு என்ன சம்பந்தம்? வேதபுரிங்கிறது எங்கே இருக்குது? வேதம்னா எது அப்படின்னு நான் ஒரு 3 வயசில் நான் அந்த கேட்டேன் அந்த பெண்ணுக்கிட்ட. என் பேர் வேதம், அதோட தான் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வேதத்தை பற்றிய அறிவு அதுக்கப்புறம் தெரியல. இந்த வேதம்ங்கிறது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது 4 ருக்கு வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்மண வேதம் அப்படின்னு படிச்சிருக்கிறார். சரி, இந்த வேதத்தில் என்ன இருக்குது? எனக்கு தெரிஞ்சு வேதம்னா மந்திரங்கள் அப்படின்னு சில பேர் சொல்கிறது கேட்டோம். எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் கோயிலில் அர்ச்சகர் சொல்கிற மந்திரம், கல்யாணத்தில் கணபதி ஹோமமோ அல்லது நவக்கிரக ஹோமமோ மாங்கல்ய ஹோமமோ செய்து அங்கே சொல்லுகின்ற மந்திரங்கள், வீடு புண்ணியாஜனம் செய்யும் பொழுது, கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுது மந்திரங்கள் சொல்கிறார்கள். சாதாரண மக்களுடைய மரண காலத்தில் ஈமக்கடையில் மந்திரங்கள் சொல்வதில்லை. இந்த தேவாரம் திருவாசகத்திலிருந்து சில பாடல்களையும் தாய்மானர் பாடல்களையும் பாடுவது வழக்கம். பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு மந்திரங்களை சொல்லி அந்த ஈமக்கடனை செய்கிறார்கள். அவங்களுக்கு நீண்ட ஈமக்கடன் உண்டு. இவ்வளோ தான் வேதம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி வேதம் சமஸ்கிருத மொழியில் என்னத்தை சொல்லுது? மந்திரம்னா என்ன? இந்த மந்திரவாதிகள் எல்லாம் மந்திரத்தை சொன்ன உடனே ஒரு பொருள் புதுசாக உண்டாயிடும். மந்திரம் சொல்லி ஒருத்தன் அழிச்சிடுவாங்க. ஒரு மந்திரம் சொல்லிட்டாக்கா நாய் வாய் கட்டிடுவாங்க, கொலைக்காது. மந்திரம் சொல்லி ஒருத்தர் உருமாற்றிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே. மந்திரத்துக்கு என்ன அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது? அது ஒரு சப்தம் தானே. எத்தனையோ சப்தத்தில் அது ஒரு சப்தம். இதெல்லாம் ஒரு அதிசயமாக இருக்குது. இது யாராக எனக்கு சொல்லித்தர மாட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, நான் படித்த லைப்ரரியில் வேதத்தை பற்றி புக்கெல்லாம் இல்லை. யாருமே தமிழில் வேதத்தை பற்றி இல்லை. நான் படித்த லைப்ரரியில் அது இல்லை. இந்த மண்டைக்குள்ள வேதத்தை பற்றி ஆராய்ச்சி அது என்னன்னு பல பேர்கிட்ட கேட்டேன். யாருக்கும் இதை பற்றிய உண்மைத்தன்மையை சொல்லி தர அளவுக்கு அறிவு பத்தலை. அதில் நான் உறுதியாகத்தான் இருந்தேன். முறையாக இது குருவிடம் சென்று தான் கற்றுக்கணும். இது வைத்திருக்கிற குரு யார் அப்படி பார்த்தா 2 விதமான குரு இருக்கிறாங்க. ஒரு குரு வேத மந்திரங்களை மட்டுமே மனப்பாடம் செய்ய சொல்லிக் கொடுக்கிறவர்கள், அவர்கள் வேத பாடசாலையில் இருக்கிறவர்கள். இன்னொரு வகை குரு வேதாந்தம்னு சொல்லக்கூடிய உபனிஷத் மந்திரங்களை விளக்க சொல்லக்கூடியவர்கள். எனக்கு வேதாந்த மந்திரங்களை விளக்கி சொல்லக்கூடிய குரு தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒப்பிச்சுட்டு மார்க் கொடுக்குற குரு எனக்கு தேவைப்படலை. அதனால் நான் உபனிஷத்துக்களை நுழைஞ்சேன். அப்புறம்தான் இந்த வேதாந்தத்தினுடைய உட்பொருளை நான் தெரிந்து கொண்டேன். அந்த வேதாந்தத்தின் உட்பொருள் தான் முடிவான உண்மை. அது பேர் சித்தாந்தம். அந்தம்னா முடிவு, சித்தம்னா அடைதல். முடிவாக அடைந்த உண்மை சித்தாந்தம். வேதாந்தத்திலிருந்து பெற்ற அறிவுதான் சித்தாந்தம். வேதாந்தம் என்றால் இந்த சித்தாந்தம் இருக்குமிடம் வேதத்தில் அந்தம். சித்தாந்தம் என்றால் வேதம் முழுக்க என்ன சொல்ல வருகிறதோ அதை ஒரு மாத்திரையாக எடுத்து கொடுத்தோம்னா அது பேர் சித்தாந்தம். இப்போ வேதம் என்றால் என்னன்னு பார்ப்போம். வேதத்தை பற்றி நமக்கு தெரிஞ்ச அறிவெல்லாம் யாக்ஞவல்கிய ஸ்மிருதி என்ற நூலிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அதில் யாக்ஞவல்கியருங்கிற ஒரு முனிவர், அவர் வேதகால புருஷர், வேதத்தில் நிறைய மந்திரங்களும் எழுதினவர், உபனிஷத்திலும் அவர் வருகிறார். அதே பெயருடைய ஒருத்தர் ஸ்மிருதியும் எழுதியிருக்கிறார். பேர் ஒன்றாக இருப்பதனால் அந்த யாக்ஞவல்கியர் தான் இவரோ அப்படின்ட்டு நம்ம சந்தேகிக்க வேண்டியதில்லை. அந்த ஸ்மிருதி மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அதில் தான் வியாச பகவான் வேத மந்திரங்களை எல்லாம் கால்நடையாக நடந்து சென்று பாரதம் முழுக்க வசித்த மக்களிடம் குடும்பங்களிலிருந்து அவர்கள் மந்திரங்களை சொல்ல கேட்டு அவற்றையெல்லாம் தொகுத்து வைத்து பார்த்தார். 10,000க்கு மேன்ற மந்திரங்களெல்லாம் இருந்ததை அவர் பார்க்கிறார். அதற்கெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கிறதை பார்த்து அதை வகைப்படுத்தி ரிக் என்றும் யஜுர் என்றும் சாம என்றும் அதர்வன என்றும் 4ஆக பிரித்தார். இது பிரிப்பதற்கு காரணம், ஒட்டுமொத்த மந்திரங்களையுமே ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க மனப்பாடம் பண்ண முடியாது. இனிமேல் வருகின்ற மக்கள் எல்லாம் இந்த நினைவு சக்தி குறைந்தவர்களாகவும் மனப்பாடம் செய்வதற்கு விருப்பமற்றவர்களாக இருப்பார்கள் என்று வியாசரே கருதி அதை 4 துண்டுகளாக பிரித்து சிறுசாக கொடுத்தா அதையாவது இவர்கள் மனப்பாடம் பண்ணுவாங்கன்னு அவர் ரிக் யஜுர் சாம அதர்வனம் என்று சொன்னார். இந்த ரிக் என்றால் என்ன, யஜுர் என்றால் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த 4 வேதங்களிலும்
ஒவ்வொன்றிலும் 4 பகுதிகள் இருக்கும். வேதத்தில் உள்பகுதிகள். அந்த பகுதிகளுக்கு உதாரணமாக ரிக் என்ற வேதத்தில் சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் என்று 4 பகுதிகள் இருக்கும். அதேபோல் யஜுர்வேதத்திலும் சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் இருக்கும். இவ்வாறு சாம, அதர்வண ஆகிய வேதங்களிலும் இந்த 4 இருக்கும். சம்ஹிதா என்றால் என்ன, பிராமணம் என்றால் என்ன, ஆரண்யகம் என்றால் என்ன, உபனிஷத் என்றால் என்ன என்பதையும் நான் விளக்குவேன். அதற்கு முன்னாடி வேதம் என்றதை புரிஞ்சுக்கிட்டோம். வேதாங்கம்னு ஒன்று இருக்குது. வேதத்தின் ஒரு அங்கம். நம்ம எப்படி நம்ம உடம்புல வந்து தலை, கை, கால்லாம் இருக்குதோ, இன்னொரு வேதங்கிற ஒரு உடம்புக்கு சில உறுப்புகள் இருக்குது. அந்த உறுப்புகள் எல்லாம் என்னன்னு பார்ப்போம். இது வேதத்துக்கு அப்பாற்பட்டது, வேதத்தோடு சேர்ந்தது, வேதத்தின் உறுப்புகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் தான் உடம்பு, ஆனால் உறுப்புகள் இது. ஒன்று சீக்ஷா, 2வது கல்பா, 3வது வியாக்கரணம், 4வது நிருக்தம், 5வது சந்தஸ், 6வது ஜோதிஷம். இப்படி 6 அங்கங்கள் சேர்ந்தது வேதத்திற்கு உறுப்புகள். இதில் இதுக்கெல்லாம் வேதாங்கம்னு பேர். வேதாந்தம் இல்லை, வேத அங்கம். வேதாங்கம், அங்கம்னா உறுப்பு. சீக்ஷா என்றால் ஒலியியல், மந்திரங்களை எப்படி உச்சரிப்பது, அதில் இருக்கக்கூடிய துவனி எப்படி இருக்கணும், சப்தத்தை எப்படி நாம் கூட்டி குறைக்கணும் என்று அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது பேர் சீக்ஷா. தைத்திரிய உபனிஷத்து சீக்ஷா வள்ளி என்று ஒரு வள்ளியே இருந்தது, பெரிய அத்தியாயம். அதில் இந்த வேத மந்திரனுடைய சொற்கள் அடிப்படையிலும் சந்தஸ் அடிப்படையிலும் சில உபாசனைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டது. அதை நம்ம அப்போது பார்த்தோம். அடுத்தது கல்பா. கல்பா என்றால் வேத மந்திரங்கள் அடிப்படையில் சடங்குகளை எப்படி செய்வது என்று சொல்லித் தருகின்ற ஒரு விளக்கங்கள், அது பேர் கல்பம். வியாகரணம் என்றால் இலக்கணம். வேத மந்திரத்துக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது, மொழிக்கு இலக்கணம் உண்டு. இப்போ வெஸ்டர்ன் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய ஆங்கிலம், யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் ஒரு இலக்கணம் இருக்கிறது. பாரத நாட்டில் இருக்கக்கூடிய மொழிகளாகிய தமிழ், மலையாளம், சமஸ்கிருதம், கன்னடம், ஒரிசா, இந்தி போன்றதுக்கும் இலக்கணம் இருக்குது. இந்த இலக்கண அடிப்படையில் பார்த்தோம்னா நம்முடைய பாரத நாட்டு மொழிகள் எல்லாமே சமஸ்கிருத இலக்கணத்திற்குள்ளே தான் வருது. அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். வியாகரணம் என்பது இலக்கணம். 9 வகையான இலக்கணங்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். தமிழும் இலக்கணங்கள் நூல்கள்லாம் இருந்தது. நமக்கு தெரிஞ்ச தொல்காப்பியர் எழுதிய இலக்கணங்கள், நன்னூல் சூத்திரங்கள், தொல்காப்பிய சூத்திரங்கள். அதற்கு முன்னாடி, தொல்காப்பியருக்கு முன்னாடி அகஸ்தியர் என்ற ஒரு இலக்கணம் எழுதியிருக்கிறார். அவருக்கு முன்னாடி ஐந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்திரனால் எழுதப்பட்டது இருக்கிறதுன்னு சொல்கிறார்கள். இப்படி தமிழுக்கே கூட இலக்கணங்கள் நிறைய இருந்ததுனால சமஸ்கிருதத்துக்கும் இந்த வேத மந்திரங்களுக்கு இலக்கணங்கள் பல இருக்கும். 9 இலக்கணங்கள் இருந்ததாக சொல்வார்கள். அது 9ஐயும் ஒரே ஆள் தெரிந்து வைத்திருந்த பேர் ஆஞ்சநேயர், அனுமன். அதில் அவர் நவ வியாக்கரண பண்டிதர்னு பேர். அவர் ரொம்ப குரங்குன்னு நம்ம நினச்சிடுறோம் ராமாயணத்தை வந்தது. இல்லை, அவர் பெரிய சாஸ்திரம் படித்த புலவர், அவர் பண்டிதர். வியாக்கரணம் என்று இலக்கணம் கஷ்டமானது. இங்கிலீஷில் எல்லாருக்கும் கஷ்டம்னா கிராமர் தான். ரென்னன் மார்ட்டின் புக் எடுத்து கொடுத்துருவாங்க சிறுவனாக இருக்கும்பொழுதே, இதை படின்னு. அது மாதிரி ஒரு கஷ்டமான விளக்கணம் எங்கேயுமே கிடையாது. இலக்கணம் என்றாலே பயம். கிராமர், அதில் டபுள் எம் வரும். சொல்லுவாங்க, நல்ல கிராமரியன் மோசமான பேச்சாளராக இருப்பான், நல்ல எழுத்தாளன் பேச்சாளன் புவர் கிராமரியனாக இருப்பான். இலக்கணம் நிறைய தெரிஞ்சால் உங்களால் பேசவும் முடியாது, எழுதவும் முடியாது. ஏன்னா இலக்கணங்கிற ஒரு பயமே ஒன்று இதை சொல்லாமல் சொல்லக்கூடாது, இந்த அமைப்பு இதில் தான் மனசு போகும். கருத்தை வெளியே விடுறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்காது. மேடை பேச்சாளர்களோ கவிஞர்களோ பாட எழுதுகளோ இலக்கணத்தை மீறியவர்கள். இலக்கணத்துக்குள்ளே இருந்தால் அழகு இருக்காது, இலக்கணத்தை மீறும் பொழுது தான் அழகு இருக்கிறதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்படியோ இந்த வேத மந்திரங்களுடைய அமைப்பை அறியணும்னா இலக்கணமும் தெரியணும். அப்போ மாணவன் வேதத்தை படிக்கும் பொழுது சீக்ஷாவும் தெரியணும், கல்பமும் தெரியணும், இலக்கணங்கிற வியாக்கரணமும் தெரியணும். நிருத்தம் என்றது 4வது. இது சொற்பிறப்பியல். சொல் எப்படி பிறக்கிறது,
ஒவ்வொரு சொல்லும் ஆதாரமான சப்தத்திலிருந்து பிறக்கும். குழந்தையில் பேசும்பொழுது சொற்களாக பேசாது. ஊ என்று சொல்லும், ஆன்னு சொல்லும், ம்னு சொல்லும், ஐயின்னு சொல்லும். ஏதாவது பயம் வந்துச்சுன்னா ஐய அப்படின்னு சொல்லும். இது மாதிரி சப்தங்கள் எல்லாம் கட்டளை சொற்களாக வரும். அது பேர் விதின்னு சொல்லுவாங்க. அல்லது வெர்பு, வினைன்னு சொல்லுவாங்க. வினை அடிகளாகத்தான் சொற்கள் பிறந்தது. வா, போ, கொடு, தா, நில், கவனி அப்படின்னு இப்படி தான் மனிதன் பேசியிருப்பான். அப்புறம் எதில் உட்காரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உட்கார், இதில் உட்கார் அப்படின்னு கூட கொஞ்சம் சொற்களெல்லாம் சேர்க்கும் பொழுது மொழி அப்படியே பிறக்கும். அப்போ மொழி முதல்ல மனிதன் பேசும் பொழுது, அல்லது கிளி பேசுது அல்லது குரங்கு பேசுதுன்னா அதுக்கிட்ட என்ன இருக்கும்? செய்முறை தான் இருக்கும். வா, போ, பிடிக்கும், பிடிக்காது, வை, செல் அப்படின்னு தான் சொல்லும். அதுதான் அதனுடைய சப்தங்களாக பார்க்குறோம். குரங்குடைய சப்தங்கள்லாம் ஒரு 10-15 சப்தங்கள் இருக்கும். அதுக்குள்ள அந்த மொழி புரியும். நாயினுடைய சப்தமும் ஊளையிடுறது, கொஞ்சறது, கோவத்தில் கத்துறது, பயத்தில் கத்துறதுன்னு வித்தியாசம் இருக்குது. இதுவும் அதனுடைய வியாகரணம் தான். அதனுடைய அந்த இலக்கணத்தில் அதுக்குள்ள நிறுத்தம் இருக்குது. இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம். இப்படி சொற்கள் எப்படி உண்டாகின்றன என்று சொல்லிக் கொடுப்பது நிறுத்தம்னு பேர். இதுக்கு பேர் எட்டிமாலஜி அப்படின்னு இங்கிலீஷில் பேர். உதாரணமாக, உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைகளும் தரையில் ஏதாவது புழு பூச்சி போச்சுன்னா அதுங்க ஊன்னு தான் சொல்லும். அது ஆப்பிரிக்கா குழந்தையாக இருந்தாலும், அமெரிக்கா குழந்தையாக இருந்தாலும், தமிழ்நாட்டு குழந்தையாக இருந்தாலும் ஊன்னு தான் சொல்லும். அது யாரும் சொல்லிக் கொடுத்தாங்களா? இல்லை, இயல்பாகவே மூளையிலிருந்து இது சப்தம் வருது. அப்போ எல்லா மொழியுமே குழந்தைகள் மொழி தான். குழந்தைகள் தான் மொழியை உண்டாக்குதுங்க. பெரியவர்கள் அதை திருத்திக் கொள்கிறார்கள், அவ்வளோதான். இப்படி இந்த சொல்ல ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒவ்வொரு சொல்லும் எங்கேருந்து வருது, எப்படி ஒரு சொல் பல சொற்களாக மாறுகிறது என்று ஒரு உதாரணம் சொல்கிறேன். பத் என்று சொல்கிறோம். இதை கேட்டவுடன் உங்களுக்கு என்ன தெரியுது? ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்தா மாதிரி தெரியுது. பொத் அப்படிங்கிறோம், பொத்துன்னு விழுந்ததுங்கிறோம். பத் அப்படின்னா பதிவு. பத்துங்கிறதுலேருந்து பதிவுன்னு ஒரு வார்த்தை வருது. பதிவுன்னா காலை பதிச்சு தான் நடக்கிறோம். அதனால் காலுக்கு பாதம்னு பேர். பாதம் படுறதுனால அந்த செல்கின்றதுக்கு பாதைன்னு பேர். ஒருத்தன் ஒரு இடத்துல போய் உட்கார்றதுனால அதுக்கு பத்துங்கிறது பதவின்னு பேர். அது அவன் நிற்கிற இடம் உயரமாக இருக்கிறதுனால நிற்கிறதுக்கு பதிப்பதற்கு ஒரு இடம் வேணும்னா அதை பெடஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம், பீடம்னு சொல்கிறோம். பத்துங்கிற வார்த்தை பீடம், பதவி, பாதை, அப்புறம் பாதம், இப்படி எல்லாம் எத்தனை சொற்கள் வருது பாருங்கள். அப்போ ஒரு முதல் சொல் பத்து. அதே போல் கூ என்ற சொல். கூன்னு சொன்னாலே உங்களுக்கு வளைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதா? ஒரு பொருள் வளைஞ்சிருந்தால் கூ அப்படிங்கிறோம். அந்த எழுத்து கூட பார்த்தா வளைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இப்போ வளைஞ்சிருக்கிறது குரங்குன்னா வளைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். கொக்கி இருக்குது, அது பேர் குரங்குன்னு பேர். வானரத்துக்கும் குரங்குன்னு பேர். அந்த குரங்கு வேறு, இந்த குரங்கு வேறு. அந்த குரங்கு சின்னரா, இதுக்கு வல்லினரா. குரங்குன்னா வளைஞ்சிருக்குது. குரடு வளைஞ்சிருக்குதா இல்லையா? தொரட்டின்னு சொல்கிறோம், குரடு. அப்புறம் குடம் வளைஞ்சிருக்குதா? கூன் வளைஞ்சிருக்குதா? இந்த கூங்கிற சப்தம் வளைவை குறிப்பதாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு சொற்கள் 1000 சொற்கள் இருந்தாலும் அது அடிப்படை வேர் கண்டுபிடிச்சோம்னா அது பேர் வினையடின்னு பேர். இதை கண்டுபிடிக்கிறது பேர் நிருக்தம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், சமஸ்கிருதத்தினுடைய நிருக்தம் தெரிஞ்சிருச்சுன்னா கஷ்டமான சொல் வந்தால் கூட அதனுடைய அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓ, இங்கிருந்து தான் வந்துருக்குது. அதை பதச்சேதம் பண்ணி ரூட் வேர்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இது பேர் நிருக்தம். இதெல்லாம் வேதம் படிக்கிறவங்க படிச்சுக்கணும். 6 படிக்கணும். 5வது சந்தஸ். சந்தஸ் யாப்பியல்னு பேர். எப்படி ஸ்லோகம் எழுதுறதுன்னு. ஸ்லோகங்களை 2 லைனாக எழுதலாம், 4 நாளாக எழுதலாம், 6 எழுதலாம். தமிழ்லையும் அதே மாதிரி யாப்புன்னு சொல்லுவாங்க. 2 வரியில் எழுதினோம் சொன்னால் அது திருக்குறளில் இருக்கிற மாதிரி குறள் வெண்பான்னு சொல்கிறோம். 4 எழுதினா வெண்பான்னு சொல்கிறோம். 6 கூட வரலாம், ஆசிரியப்பான்னு சொல்லுவாங்க. நீண்டதாக கூட இருக்கலாம், கழு நெடிலடி ஆசிரியப்பா என்று சொல்வார்கள். இப்படி பா என்று பாடல்களை எழுதுறதுலேயுமே நிறைய முறைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
சினிமா பாட்டில் கூட நீங்கள் பார்த்தோம்னா அதில் ஒரு சந்தஸ் இருக்கிறத நம்ம பார்ப்போம். சந்தம் கொடுத்தோம்னா அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி பாடுவது. ஒரு சந்தம்ங்கிறது ஓசைகளை அடிப்படையில் வைக்கின்றது. இந்த அருணகிரிநாதர் பாடலாம் சந்த பாடல். முத்தை தரு பத்தி திரு நகையத்தி அப்படின்போது சச்ச சட சச்ச சட அப்படின்ற சந்தங்கள் வரும். இதே இந்த நந்தன் தன தந்தன் தன தந்தன் தன தன தானா அப்படின்னு முடியும். அப்படி முடியும் பொழுது இந்த தந்தன் தன அப்படிங்கிறது ஒரு சந்தஸ். இது எத்தனை சப்தம் வரும், இதுக்கு அசைகள் எவ்வளோ, நேரசை, நிறையசை, நேர் நிறையசை, இப்படியெல்லாம் பற்றி படிப்பதெல்லாம் சந்தஸ் என்ற யாப்பியல். இதில் தமிழ் இலக்கண படிக்கலாம் தெரிஞ்சிருக்கும். ஆறாவதாக வேதம் படிக்கும்பொழுது கூடவே சொன்னது ஜோதிஷம். ஜோதிஷ் என்றால் ஒளி. இங்கே நமக்கு தெரிஞ்ச ஒளியெல்லாம் டியூப் லைட்டும் வீட்டில் இருக்க பல்பும் தான். ஆனால் அந்த காலத்தில் ஒளின்னு சொன்னால் அது சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மின்னல். பொதுவாக நட்சத்திரங்களை எத்தனைன்னு எண்ணி வச்சுக்கிட்டாங்க. எல்லா நட்சத்திரம் எண்ண மாட்டாங்க. கிழக்கிலிருந்து மேற்காக 30 டிகிரி அகலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வானத்தில் ஒரு பட்டையை போட்டோம்னா கிழக்கிலேருந்து மேற்கில் அப்படியே ஒரு கவிர்த்த ஒரு ரிப்பன் மாதிரி போட்டோம்னா அந்த ரிப்பனுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை தான் 27 நட்சத்திரங்களை சொல்கிறோம், அஸ்வினி, பரணின்னு. அந்த நட்சத்திரங்கள் எப்போவுமே நிலையாக இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்துக்கு குறுக்காக இந்த கோள்களெல்லாம் போகும். 9 கோள்களும். இந்த கோள்கள்னு நம்ம சொல்லும்போது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கோள், அப்புறம் நெப்டியூன், யுரோனஸ், இதெல்லாம் ப்ளூட்டோலாம் பார்க்குறோம். ராகு, கேது, இவங்கெல்லாம் அந்த ராஜபாட்டையில் தான் போவாங்க. வானத்தில் முழுக்க நிறைய நட்சத்திரம் இருக்கும். ஆனால் கிழக்கிலேருந்து உச்சிக்கு போய் அப்படியே மேற்கு வரைக்கும் ஒரு பெல்ட் இருக்கும், 30 டிகிரி அகலம். அந்த அகலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை மட்டும் வரிசையாக வச்சுருக்கிறாங்க, பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி. அங்கே இருக்கிற அந்த நட்சத்திர கூட்டத்தை ராசி மண்டலம்னு பிரிச்சுக்குவாங்க. அது 12ஆக பிரிச்சுடுவாங்க. இப்போ ஒரு பூமியை சுற்றி ஒரு பெல்ட்டை போட்டு அது 12 பிரிவுகளாக பிரித்து அது அகலத்தையும் வச்சுக்குவாங்க. அகலத்தை பார்த்தா கடகரேகை, மகர ரேகைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் படிக்கிறது ஜோதிஷம், வானசாஸ்திரம்னு பேர். ஆனால் இப்போ ஜோதிஷம்னு என்ன, ஹோரோஸ்கோப்புன்னு சொல்கிறாங்க. பிறந்த உடனே அவனுடைய லக்னம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரங்கள் பிளான்ட்டு எங்கெல்லாம் இருக்குதுன்னு வச்சுட்டு அவன் எதிர்காலத்தில் எப்படி வாழ்வான். இது ஜோதிஷம் கிடையாது. பின்னாடி இந்த வானசாஸ்திரத்தை மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொறித்து பார்க்கின்ற விதி சாஸ்திரமாக மாறிடுச்சு. ஆரம்பத்தில் ஜோதிஷங்கிறது ஒரு கேலண்டர் தான். இன்றைக்கி நமக்கு ஒரு கேலண்டரில் நாள், கிழமை, வாரம், மாதம், அதில் பட்சம், சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம், அப்புறம் அயனம், தட்சணாயனம், உத்தராயணம், அப்புறம் 60 வருடங்கள். இதெல்லாம் இப்போ எந்த வருடத்தில் இருக்கிறோம், எந்த மாதத்தில் இருக்கிறோம், எந்த அயனத்தில் இருக்கிறோம், எந்த பட்சத்தில் இருக்கிறோம், எந்த கிழமையில் இருக்கிறோம், எந்த திதியில் இருக்கிறோம், எந்த நேரத்தில் இருக்கிறோம், அப்படியும் 5 விதமான பொருளை சொல்கிறது பஞ்சாங்கம்னு பேர். பஞ்சாங்கங்கிறது ஒரு கேலண்டர். இந்த கேலண்டர் தான் ஜோதிஷம்னு வச்சுக்கோங்க. ஒளி தருகின்ற பொருள்கள் அடிப்படையில் காலத்தை நாம் கணிப்பது. இத்தனையும் வேதம் படிக்கிறவன் படிக்கணுங்க. அவன் சங்கீதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்து படிச்சுட்டு கூடவே வேதாங்கத்தை படிக்கணும். இப்போ ரிக்வேதத்துக்கே இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் யஜுரை யாரால் படிக்க முடியும், சாமத்தை எப்படி படிக்க முடியும்? ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் படிக்கணும்னா இதை தவிர வேறு வேலை எதுவுமே செய்ய முடியாது. பிறந்ததுலேருந்து 8 வயசில் பேச ஆரம்பித்தான்னா அவன் 50-60 வயசு வரைக்கும் வந்தால் ரிக்வேஜர் சாமத்தை படித்து முடிக்கவே வாழ்நாள் முடிஞ்சிடும். அப்படி ஒரு சில மக்கள் இந்த வேத மந்திரத்தை தொலைச்சிடக்கூடாதுங்கிறதுனால வேறு வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் எனக்கு சோறு போடுங்க, நான் ஞாபக சக்தி உடையவன், என்னால் லைப்ரரி மாதிரி சேர்த்துக்க முடியும், எனக்கு காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு மனிதருக்கு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்துக்கு பிராமணர்கள் என்று பெயர். அவங்களுடைய தொழிலே மந்திரங்களை மனப்பாடம் செய்து தலையில் ஏற்றி வைத்துக் கொள்வது. அந்த காலத்தில் ஓலையில் இது எழுதப்படவில்லை. ஓலையில் எழுதினாலும் பயன் தராது. ஏனென்றால் சப்தங்களை ஓலையில் எழுத முடியாது. அடுத்தது வேதத்தினுடைய இன்னொன்று உபாங்கம். வேதம், வேதாங்கம், அப்புறம் உபாங்கம். இந்த உபாங்கம்ங்கிறது என்னென்னா, ருக்கு வேதத்துக்கு ஒரு உபாங்கம் உண்டு, அது ஆயுர்வேதம். மருந்து, உடலுக்கு தேவையான மருந்து, உணவு இதெல்லாம் ஆராய்ச்சி செய்வது, நோயை கண்டுபிடிப்பது. நோய்கள் வயிற்று வலியிலே 10 வகையான வயிற்று வலிகள், தலைவலியில் எத்தனை வகையான தலைவலி, இப்படின்னு கண்டுபிடிச்சி அது ஒரு சாஸ்திரம் இருக்குது.
அது பேர் உபாங்கம். அது ருக்வேதம் படிக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சுக்குவாங்க. எதிர்வேதம் படிக்கிறவங்க தனுர்வேதத்தை கற்றுவாங்க. தனுருங்கிறது ஆயுதங்களை பயன்படுத்துறது, கத்தி போன்றது, அஸ்திரம், தத்திரம், அம்பு, வில்லு, அப்புறம் இதை பிரயோகம் பண்ணுகின்ற முறைகள். அந்த ஒவ்வொரு அம்புக்கும் என்ன மந்திரத்தை சொல்லி பிரயோகம் பண்ணோம்னா அந்த அம்பு தாக்குவது மட்டும் இல்லாமல் மந்திரத்தினால கட்டுண்டும் விழுவான். மந்திரத்தை அவன் அம்பு குத்தந்து கூட உடம்புல சும்மா தான் படும். ஆனால் மந்திரம் வேலை செய்து அவனை கொடுக்கப்பட்ட மந்திரத்தை அவன் மீது தாக்கும். ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா மந்திரத்தை சொன்னோம்னா யாரை தாக்கும்? 10 பேரையும் தாக்கக்கூடாது. எனக்கு வேண்டியது இவனை தான் தாக்கணும்னா அம்பை எய்வேன், மந்திரத்தையும் கொடுப்பேன். அம்பை விட மந்திரம்தான் அவனை தாக்கும். அப்படி மந்திரங்களையும் பிரயோகிக்கின்ற முறை யஜுர்வேதத்திற்கு தனுர்வேகம்னு பேர், தனுர்வேதம். சாமவேதிகளுக்கு கந்தர்வ வேதம். கந்தர்வ வேதம்னா இசை, இசைகள் வல்லுநராக இருப்பாங்க. ஏன்னா சாமம் வேதமே இசையோடு பாடுவது தான். அதனால் அவங்களுக்கு இசையை பற்றிய தாத்பரியங்களெல்லாம் தெரியும், பாடுவார்கள். அது பற்றிய இசை சம்பந்தமான ராகங்களையும் தாளங்களையும் பாவனைகளையும் அறிகின்றது கந்தர்வ வேதம். அதர்வ வேதிகள் அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறவங்க அர்த்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்குவாங்க. அர்த்தசாஸ்திரம் பொருளாதாரம், நிர்வாகம். பொருளாதாரம்னா வரவு செலவு, வட்டி விகிதங்கள், உற்பத்தி நஷ்டம் எல்லாவற்றையும் பட்ஜெட் போடுறது, இதெல்லாம் அவங்க செய்வாங்க. பேர் அர்த்த சாஸ்திரம், பொருளை பற்றிய விஷயங்கள். அப்புறம் அரசியலும் இதில் அடங்கிடும். அர்த்த சாஸ்திரத்தில் அரசியல், யார் தலைவர், யார் உப தலைவர்கள், மந்திரிகள், அப்புறம் இவர்களுக்கு என்ன வேலை, இவங்களுக்கு என்ன வேலை, நிர்வாகத்தை பற்றி அனைத்தும் அங்கே இருக்கும். ஒரு சமையல்னு வந்தால் கூட அங்கே நிர்வாகம் இருப்பான். சீஃப் குக் ஒருத்தர் இருப்பான். அதில் ஒருத்தன் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ஒருத்தன் சட்னி செய்கிறவன் இருப்பான், ஒருத்தன் மாமிசம் செய்கிறவன் இருப்பான், ஒருத்தன் புலாவ் செய்வான், இன்னொருத்தன் சாம்பார் வைப்பான். அதில் ஸ்பெஷலைஸ்டு. இவங்களை எப்படி நம்ம கோப்பாக வைத்திருக்கிறது, அது ஒரு அர்த்த சாஸ்திரம். அது சமையலுக்கான அர்த்த சாஸ்திரம். இது ஒட்டுமொத்த அர்த்த சாஸ்திரம் படிக்கிறது. இப்போ நம்ம பிபிஎம்னு சொல்கிறாங்க, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், எம்பிஏங்கிறாங்க, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் அர்த்த சாஸ்திரங்கள். இது அதர்வண வேதிகள் படிப்பது. போதும் தெரியுதா வேதம் எவ்வளோ பெருசுன்னு? வேதம் சாதாரணம் அல்ல. இன்று நாம் பயனுடைய அத்தனை அறிவையும் தன்னிடம் வைத்திருக்கின்றது. வேதம், வேதாங்கம், உபாங்கம். வேதம் 4, வேதாங்கம் 6, உபாங்கம் 4. இது மொத்தமாக சேர்த்துக்கு பேர் ச அங்க உபாங்கம்னு பேர். ச அங்கம்னா அங்கத்தோடு கூடிய, உபாங்கத்தோடு கூடிய. ச அங்க உபாங்கம் படித்தவன் தான் முழுமையாக படித்தவன். அது பேர் சாங்கோபாங்கம். அவர் பாருங்கள் எவ்வளோ சாங்கோபாங்கமாக நடந்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நடத்த இல்லை, அவர் அனைத்தும் அறிந்தவர், அவருக்கு சகல வித்தையும் தெரிந்தவர் அப்படிங்கிறது சாங்கோபாங்கம்னு. சா அங்க உபாங்கம். வேதத்தோடு படிக்கணும். வேதத்தோடு ச அங்கமும் உபாங்கமும் இவ்வளோ இருக்குது. அடுத்தது வேதத்தை பற்றிய ஒரு உண்மை. இது செல்ஃப் அத்தாரிட்டேட்டிவ் என்று சொல்கிறாங்க. மீதி எல்லாம் அங்கேருந்து எடுத்து சொன்னேன், இங்கேருந்து எடுத்து சொன்னேன், அதில் படித்தேன், என்னுடைய யுக்தியில் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாங்க. வேதம் யாருக்கிட்ட இந்த எந்த அறிவையும் வாங்கவில்லை. வேறு எந்த அறிவையோ இது எடுத்து சொல்வதில்லை. தனக்குத்தானே அது அதிகாரி, அத்தாரிட்டி. அது சொல்கிறது அது மட்டும்தான் சொல்லும், வேறு யாராலும் சொல்ல முடியாது. அதனால் அதுக்கு பிராமணிய தன்மை இருக்குது. பிரமாணம்னு பேர். அது ஒரு தனி பிரமாணம். எவனெல்லாம் வேதத்தை படிக்கிறானோ அவன் வேதத்திலிருந்து தான் அந்த அறிவை பெற முடியும், வேறு மெத்தட்லேயே கிடைக்காது. சார் வேதம் வேண்டாம், நான் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் ஆயுர்வேதம்னா வேதத்துலேருந்து தான் தெரிஞ்சுக்கணும், தனுர்வேதம்னா வேதம் தான் போகணும், நிருத்தம்னா அங்கே தான் போகணும், ஜோதிஷம்னா அங்கே தான் போகணும், கல்பம்னா போகணும். வேதத்தில் தான் எல்லாமே இருக்கிறதுனால அது அத்தாரிட்டியாக இருக்குது. இதை வேற எங்கேருந்து எடுக்க முடியாது. இதெல்லாம் கூட நீங்கள் அபரவித்யான்னு சொல்லி நீங்கள் வேறு முறையில் கற்றுக்கலாம். ஆனால் பரவித்யான்னு ஒன்று இருக்குது வேதத்தில். அது வேதத்தை தவிர வேறு யாருன்னு தர முடியாது. அது செல்ஃப் அத்தாரிட்டிவ், தனக்குத்தானே அது யோக்கியதை உடையது. அதை இன்னொன்றால் சரிபார்க்க முடியாதது. வேதம் சொல்லுது சரியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இன்னொரு பிரமாணம் இல்லை. அதனால் பிராமணிய தன்மை, அது பிரமாணத்தன்மை அது இருக்கிறது அப்படின்னு. இந்த வேதத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அது சாயனர் என்ன சொல்கிறாரு. சாயனருங்கிறவர் வித்யாரண்யருடைய அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே அண்ணன் தம்பிங்க. அவர் வேதம் முழுக்க படித்தார். இவர் வேதாந்தத்தை மட்டும் கரைச்சி குடித்தவர் வித்யாரண்யர். இவங்க 2 பேரில் சாயனர் ஓலைகளில் நிறைய எழுதி வைத்தார். இந்த
ரிக்கெஜுர் சாம அதர்வணம் மீமாம்சம்லாம் செய்திருக்கிறார். அவர் சொல்கிறார், இஷ்டப்பிராப்தி அனிஷ்டப்பிராப்தியோகோ அலௌகிகம் உபாயம் யோ கிரந்தோ வேதயதி ச வேதா என்று இது டெஃபினிஷன். வேதம்னா என்னன்னு கேட்டிங்க இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, அலௌகிகம் உபாயம், உலகத்தில் மனிதர்களால் கண்டுபிடிக்கின்ற உபாயம் இல்லாமல் மனிதர்களுக்கே தெரியாத உபாயத்தை தருவதால் அலௌகிகம். லௌகிகம்னா உலக பேச்சு, உலகத்தில் யாருக்கிட்ட வேணால் கற்றுக்கலாம், அது லௌகிகம். இங்கே அக்கம் பக்கத்தில் ஜனங்கள்லாம் உங்களோட இருந்து பேசினது லௌகீக பேச்சு. அலௌகீகம்னா உலக பேச்சுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அப்படிப்பட்டது அலௌகிக உபாயம்னா. உபாயம்னா ஒரு சாதனம். எதுக்கு இந்த சாதனம்? இந்த சாதனம்லாம் இருக்கிற கிரந்தம் நூல், அதை தருகின்ற வேதயதி, அதை தான் வேதா ச வேதா. கிரந்தோ வேதயதி அலௌகிகம் உபயாகம் யோ கிரந்தோ. அலௌகிகமாக இருக்கின்ற உபாயங்களை எல்லாம் அறிவதற்கு எந்த நூல் உள்ளதோ அந்த நூலுக்கு வேதா என்று பெயர். சரி, அந்த அலௌகிக உபாயம் எதற்கு, எதை அது கொடுக்க போகுது அப்படின்னா, இஷ்டப்பிராப்தி அனிஷ்டப்பிராப்தி. உனக்கு விரும்பிய பொருளை அடைகின்ற முறை, வேண்டாத பொருள்களை தடுக்கின்ற முறை. அதர்வனெல்லாம் வேண்டாததை தடுக்கும், மீதி வேதமெல்லாம் வேண்டியதை வாங்கி கொடுக்கும். நீ ஒழுங்காக நல்லபடி இந்த உலகத்தில் சுகமாக வாழணுன்னா உனக்கு வேண்டியதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்கின்ற சரியான முறைக்கு ஒரு புஸ்தகம். உனக்கு உலகத்தில் துன்பம் துடைக்கணும், நோய் நீங்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், பிராயச்சித்தம் வேணும், துன்பம் குறையணும், இதெல்லாம் வேணும்னு சொன்னால் அது அனிஷ்ட பிராப்தி. அதெல்லாம் வராமல் பார்ப்பதற்கும் எல்லாவற்றையும் சேர்த்து தருகின்ற ஒரு நூல் என்று இஷ்டப்பிராப்தி அனிஷ்டப்பிராப்தியோகோ அலௌகிகம் உபாயம் யோ கிரந்தோ வேதயதி ச வேதா. இது சாயனருடைய டெஃபினிஷன், வரையறை. இன்னும் கொஞ்சம் வேதத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த வேதத்தில் என்ன இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, நிறைய வழிபாடுகள் இருக்கும், வேள்விகள் இருக்கும், சடங்குகள் இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில் 40 சடங்குகள் இருக்குது. பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே சடங்கு ஆரம்பிச்சிருது. ஒருத்தன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா சேரணும், அது சாந்தி முகூர்த்தம், அதுக்கு ஒரு சடங்கு. அவங்களை சேர்ந்த பிறகு அந்த உண்டான உடம்புக்குள்ளே இவன் புகழணும், அது அதுக்கு ஒரு சடங்கு, பும்சவனம்னு பேர். அப்புறம் 7வது மாதம் அவன் வெளியே போயிடாமல் இருக்கிறதுக்கு உச்சந்தலையில் ஒரு சீல் போடுற இடம், அதுக்கு ஒரு சடங்கு. அப்புறம் குழந்தை பிறந்த உடனே ஜாதகர்மம், அப்புறம் நாமகரணம், அதுக்கப்புறம் பூநூல் போடணும், சவுளம்னு முடியெடுக்கிறது. இப்படி 40 சடங்குகள் கடைசியில் செத்து புதைத்து அவனுக்கு பால் ஊற்றுற வரைக்கும் இருக்கிறதுன்னு சொல்கிறான். இந்த சடங்குகள்லாம் வேத பாரம்பரியத்தில் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வேதத்தில் தான் இருக்கிறது. அப்புறம் தனி மனித ஒழுக்கங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கணும், குளிக்கிறது, பல் துவைக்கிறது, சாப்பிட்றது, உணவை எப்படி செய்கிறது, மக்களோடு பழகிறது. சமூக ஒழுக்கங்கள், சமூகத்தில் மக்கள் 4 இருக்கிறாங்க. அறிவுடையவர், அறிவு சார்ந்த வேலை செய்பவர்கள், அலுவலகம் சார்ந்த வேலை செய்பவர்கள், உற்பத்தி சார்ந்த வேலை செய்பவர்கள், மற்றும் சாலை போடுதல், வீடு கட்டுதல் போன்ற உடல் உழைப்பை தருபவர்கள். இவங்க எப்படி ஒழுகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பங்கிட்டுக்கணும், என்ற இடத்த ஒரே ஊரில் தான் வாசிக்கிறாங்க. அந்த ஊரை எப்படி பயன்படுத்திக்கணும், யார் யாருக்கு எந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும். பிராமணர்கள் எங்கே இருந்தால், ஊர் கடைசியில் இருந்தால் கோயிலுக்கு நடக்கிறதுக்குள்ளேயே அவனுக்கு தீட்டு வந்துடும். அவன் தீட்டு இல்லாமல் அந்த கோயிலை போய் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அக்ரஹாரம்னு, கோயிலுக்கு முன்னாடியே அக்ரஹாரம், அக்ரனா முன்னாடி, அவனுக்கு வீடு அங்கே கொடுக்குறாங்க. அவன் கொஞ்சம் ஆள் தான், அதனால் நாட்டில் அவன் 10 பேர் 20 பேர் இருப்பான். 20 குடும்பத்துக்கு கோயில் பக்கத்தில் வீடு கொடுத்தா போதும். அப்புறம் அதிகமாக உழைப்பாளிகள், பாடுபவர்கள் எல்லாம் அவங்க உழைக்கின்ற அந்த வயல்வெளிகளிலே அங்கே வீடுகளே இருக்கணும். வியாபாரிகளுக்கு கோட்டை மதில்குள்ளே அரசாங்கத்துக்குள்ளே இருந்தால் தான் அவனுக்கு வியாபாரம் நடக்கும். இப்படியெல்லாம் வீடுகள், இருப்பிடங்கள் எல்லாம், ஒழுக்கங்களை எல்லாம், சமுதாயத்தில் அமைப்பை வேதமே நமக்கு சொல்லித்தருது. வழிபாடுகள், வேள்விகள், சடங்குகள், தனி மனித சமூக ஒழுக்கங்கள் மற்றும் பரவித்யா அபரவித்யா. பரவித்யா என்றால் நாம் கல்லூரியில் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, பள்ளிக்கூடங்களில் அத்தனை படிப்போம். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விக்கிபீடியாவில் என்னென்ன இருக்கிறதோ இதெல்லாம் அபரவித்யான்னு பேர். கீழான வித்யைகள். மேலான வித்யான்னு ஒன்று இருக்குது, பரவித்யா. அது உன்னை மோட்சம் தந்து
உன்னுடைய உண்மைத்தன்மை பிரம்மம் என்று காட்டி கொடுக்கின்றது. அது பரவித்யா. இதையெல்லாம் வேதம் நமக்கு கொடுக்கிறது. இதுக்கு மேலே உனக்கு தேவைப்படுறது என்னன்னு எனக்கு தெரியல. வேதம் இன்றளவுக்கும் தூய்மையாக திரிபுகள் இல்லாமல் இன்று வரைக்கும் அதே மந்திரம் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்லப்பட்டதோ, எப்படி தரப்பட்டதோ, அது இன்றைக்கும் கெடாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா அது எழுதி வச்சு படித்ததில்லை, காதால் கேட்டு குரு பரம்பரையாக வருது. அப்பா மூலம் மகனுக்கு, மகன் மூலம் அவன் மகனுக்குன்னு யாராவது ஒருத்தர் காதால் கேட்கலைன்னா துண்டு அறுதுடும். இன்னைக்கு வரைக்கும் மந்திரம் இருக்குதுன்னா யாரோ யார்கிட்ட ஒவ்வொரு சந்ததியும் கேட்டு கேட்டு வந்துடுது. தலைமுறை தலைமுறை தலைமுறையாக வாயிலிருந்து காதுக்கு, காதிலிருந்து வாய்க்கு, வாயிலிருந்து காதுக்கு என்று இது தொடர் சங்கிலியாக வருவதனால அந்த சப்தங்கள் அப்பா சொன்ன மாதிரியே இவன் சொல்லியிருக்கிறான். அப்பா எழுதி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கேன், இவன் இஷ்டம் போல் படிச்சிடுவான், முன்ன பின்ன மாற்றி படிப்பான், சப்தங்களை தப்பு தப்பாக சொல்லுவான். இப்பொழுதே ஆங்கில உச்சரிப்பு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ லெபார்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அமெரிக்காவில் லேபராட்ரின்றாங்க, லேபரட்டோரி அப்படிங்கிறான். எனக்கு ஆச்சரியமா, அது எதுக்கு லேபரட்டோரிங்கிறான்? நம்ம லெபார்டரின்னு தான் எங்கள் வாத்தியார் சொன்னார். அப்போ எழுதி வச்சதை 2 பகுதியில் இருக்கவங்க லெபார்டரிங்கிறான் ஒருத்தன், லேபரட்டோரிங்கிறான் ஒருத்தன். இதில் இந்த மாதிரி வேத மந்திரங்களை வித்தியாசம் வந்துடக்கூடாது இல்லையா? எதுக்காக வேண்டி நான் ஆஃபன் அப்படின்னா அடிக்கடின்னு சொல்லுவேன். அமெரிக்கன் உச்சரிப்பை தான் ஆஃப்டன்னுங்கிறாங்க, OFFTEN ஆஃப்டன். எனக்கு சொல்லிக் கொடுத்தா ஆஃபன் அடிக்கடி அப்படின்னு சொன்னார். இது சாஃப்டாக சொல்லலாமா, சாஃப்டன்னு சொல்லலாமா, ஃபக்கேடுன்னு சொல்லலாமா, ஃபஷேடுன்னு சொல்லாமல் ஃபேசட்னு சொல்லலாமா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி உச்சரிக்கிறாங்க. எழுத்து ஒன்று தான், FACED. இதை ஃபேசடுங்கிறான், ஃபக்கேடுங்கிறான். எப்படி சொல்கிறது? மந்திரங்களை இந்த தப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுனால ஒருத்தர் உச்சரிக்கிறத அப்படியே கேட்டு சொல்வதாக இருப்பதனால இது பேர் ஸ்ருதி என்று பெயர். அதனால தான் இது திரிபு இல்லாமல் தூய்மையாக இருக்கிறது. இதை சொல்லித்திருந்து மனப்பாடம் பண்ணுவதற்கு சில முறைகள் இருக்குது. அந்த பாடமுறைகள் எப்படி அந்த சுருதியை சொல்லித்தரணும்னா, சேர்த்து சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும். மந்திரங்களை சேர்த்து சேர்த்து ஒரு மந்திரம் 5 மந்திரமும் சேர்த்து சொன்னோம்னா ஒரு பஞ்ச் இருக்கும், அது பேர் சம்ஹிதா அப்படின்னு பேர். ஒரு சம்ஹிதான்னா அதில் நிறைய மந்திரங்கள் இருக்கும். ஒரு மந்திரம் எடுத்தான்னா அத்தனையும் வரிசையாக சொல்லிடுவாள். இப்போ சகனாவதுன்னா கடைசியாக முடிச்சிடுறோம். இப்போ நம்ம ஸ்ருதி ஸ்மிருதி புராணானம் அடுத்தது சொன்ன உடனே அடுத்தது சங்கரத்தை பற்றி சொல்கிறோம். அதுக்கடுத்தது ஏதாவது ஒரு சாந்தி மந்திரம் சொல்கிறோம். சில பசங்களை குழந்தைங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லுன்னா வரிசையாக அவங்கம்மா சொல்லிவிடுதுன்னா சொல்லிவிடும். இது பேர் சம்ஹிதா என்று பேர், மந்திர தொகுப்புகள். அப்புறம் அதை ஒவ்வொரு மந்திரத்தையும் தொடர்ச்சியாக வேகமாக படிப்பது, துண்டு துண்டாக துண்டு துண்டா அகர முதல எழுத்தெல்லாம்னு ஒரு மாதிரி படிக்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் இது மாதிரி பதம் பிரித்து சொல்லிக் கொடுக்கணும். 3வது கிரமம் 2 சொல்லலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அப்படின்னு 2 சேர்த்து சொல்வது கிரமம் என்று பெயர். இவ்வாறு சம்ஹிதா, பதம், கிரமம் என்ற முறையில் மனப்பாடம் செய்ததுனால அந்த ஒலி கெடாமல், திரிபுகள் இல்லாமல், இடைச்சொல்கள் இல்லாமல், தன்னிஷ்டத்துக்கு ஏதாவது மாற்றாமல் இன்று வரைக்கும் மந்திரங்கள் பத்திரமாக நம்மிடம் இருக்கின்றன. இந்த மந்திரங்களை மனப்பாடம் செய்வதற்கும் பல யுக்திகளை பயன்படுத்திருக்காங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணுறோம். ஸ்கூலில் படித்ததை மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதுகிறோம். எப்படி மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது வேத முறைன்னு ஒன்று இருக்குது. அது எத்தனை முறைகள் இருக்குது பாருங்கள். ஜடா, மாலா, சிகா, ரேகா, துவஜா, தண்டம், ரதம், கணம் என்று இத்தனை மெத்தட். இதில் ரொம்ப கஷ்டமானது கணம் என்ற முறை தான். கோத்து கோத்து படிக்கிறது. மாலைன்னா ஜடை பின்னுற மாதிரி இருக்கும். ஜடாங்கிறதே பின்னுறது, மாலாங்கிறது மாலை மாதிரி விதவிதமாக பண்ணுறது. இவ்வாறு இருக்குது. எனக்கு அதை பற்றி நிறைய தெரியாது. மந்திரங்களை இது மாதிரி மனப்பாடம் பண்ணுறவங்க இருக்கிறாங்களான்னு தெரியாது. எவனோ ஒரு கணம் வரைக்கும் படித்தானோ அவனை கணபாடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வேத மந்திரத்தை அனுக்கிரமணி என்ற ஒன்றையும் சேர்த்து படிக்கணும். ஒவ்வொரு மந்திரமும் அல்லது சம்ஹிதாவும் சூக்தமும் சொல்லி முடித்த பிறகு இந்த மந்திரம் எந்த ரிஷியினால் சொல்லப்பட்டது, எந்த தேவதைக்காக சொல்லப்பட்டது, எந்த சந்தஸ் என்ற முறையில் இது சொல்லப்பட்டது, அனுஷ்டுப்பா, திருஷ்டுப்பா, காயத்ரியா என்று சொல்லணும்.
ரிஷி பெயரை சொல்லணும், தேவதா பெயர் சொல்லணும், சந்தஸ் சொல்லணும். இத்தனையும் சொல்லவிரு தான் மந்திரம் சரியாக படித்தவனுடைய லட்சணம். வேதம், வேதாங்கம், உபாங்கம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மனப்பாட முறைகள், சம்ஹிதா முறைகள், அப்புறம் அனுக்கிரமணி என்று சொல்லக்கூடிய ரிஷி தேவதா சந்தஸ், இத்தனையும் தெரிந்தவன் தான் வேதத்தை படித்தவன். இனி நாம் ஒவ்வொரு வேதமும் என்னென்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நாம் அடுத்த